சாவேன் சாவேன்னு சொல்ற எந்த கழுதி நெசமா சாகாது. நம்மள வேணா கொண்டு போடும். பாட்டி, நான் அவன் கூட பேசுனது பழகுனது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேனே. நடந்த உண்மையை நீங்க யாரும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. ஏய், போதுண்டி உன் கதையெல்லாம். நீ எம்பிட்டு கதை சொன்னாலும் இனிமே என் நம்பிக்கை உன்னால சம்பாதிக்க முடியாது. அதுக்காக என் மக சாகணுமா? செத்ததுக்கு அப்புறம் நம்புறதுதான் நாடகம். ரத்தமும் சதையுமா கண்ணுக்கு முன்னாடி கதறிட்டு நிக்கிறப்ப நம்பாத நீங்க என் மக செத்தப்புறம் மட்டும் நம்பவா போறீங்க? சீதாலட்சுமி, என்னங்க உங்க அம்மாவை நான் எதிர்த்து பேசிட்டேனா அதுக்கு வேணா 2 ஆறு அரைஞ்சிருங்க. ஆனா நான் என் பிள்ளைய பறி கொடுக்க மாட்டேன். ஏய், நம்பிக்கை துரோகத்தை நீங்க செஞ்சுட்டு எங்களை பூரா மிருகம்னு சொல்வீங்களா? இந்த துரோகி மேல இன்னும் கொஞ்சம் பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உசுரோட நின்னு பேசிட்டு இருக்கா. அத்தை, கொலைக்கு கூட மன்னிப்பு இருக்கு. அவளுக்கே தெரியாம நடந்த தவிர அவ குடும்பம் மன்னிக்க முடியாதா? சரியத்த, அப்படி மன்னிக்கணும்னு அவ என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்க. என் புள்ள என்ன செஞ்சா நீங்க நம்புவீங்க? என்ன ஏதுன்னு ஒத்த வார்த்தை கேட்காம நான் கை நீட்டுற ஆளுக்கு இவ கழுத்தை நீட்டணும். செய்வாளா? இன்னும் 4 நாள்ல கல்யாணம். சரின்னு ஒத்துக்கிட்டான்னா நம்புறேன், மன்னிச்சிடுறேன். ஒத்துக்கிறேன். ஜோதி, நீங்க யார கை காட்டுறீங்களோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெயராமா, சொல்லுமா. என் ஒண்ணு விட்ட தம்பி பேரன் முத்துராசு, அவனை வர சொல்லு. அம்மா, அவன் கொஞ்சம் பொம்பளை சவகாசம் அதிகங்கிறியா? இருந்துட்டு போட்டோம். அவ ராச பரம்பரை. ஆம்பளை பையன் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். அவனை கட்டிக்க போற பொம்பளை அவனுக்கு நேர்மையா இருந்தா போதும். என்ன இருந்தாலும் அவன் நம்ம ரத்தையா, அவன் அப்படியே விட்டுற முடியாது. இவளோட வாழ்க்கை அவனோட தான் கடவுளே எழுதி வச்சுட்டாரு. நாம என்ன பண்ண முடியும்? போன போட்டு அவனை வர சொல்லு. ஜோதி, ஜெயா, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அவனா என் பிள்ளையதான் எல்லா பிரச்சனைக்கும் இழுக்கிறாங்க. அவன் பாவம். ஏன் தான் அவனை இப்படி சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில இழுக்கிறாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. அழாத ஜெயா. கார்த்தி அந்த மாதிரிலாம் அந்த புள்ள கிட்ட பழகிருக்க மாட்டான். உங்க அம்மா வீம்புக்குன்னு நம்ம கிட்ட வம்பு இழுக்குது.
கார்த்தி அந்த புள்ள பேரு கேட்டாலே கோவப்படுறான். அவ எப்படி அந்த பொண்ணு கூட பழகிருப்பான்? அந்த புள்ளைய பார்த்து அடுத்த செகண்ட்லயே அடிச்சு துரத்திருப்பான். ஐயா இங்கே பாருண்ணே, எல்லா வத்தலும் கொட்டி கிடக்குது. காக்காவை காலையிலேயே விரட்டிட்டு போனேன், அம்மா என்ன விரட்டுச்சு. இப்போ பாரு, மிளகா பூரா அது கொட்டிட்டு போயிடுச்சு. டேய், இது ஏதோ காக்கா கொட்டி விட்ட மாதிரி தெரிலடா. காக்கா என்ன மரத்தோடையா கொட்டி விடும்? நல்லா பாரு, செதறி போய் கிடக்கு. ஆமாண்ணே, இது ஏதோ காயப்படும் போது யாரோ தட்டி விட்ட மாதிரி இருக்கேடா. தட்டி விட்ட மாதிரியா? டேய், ஒருவேளை அம்மா காயப்படும் போது ஏதாவது மயக்க வந்து இது மயக்கமா? அம்மா 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 மா அம்மா அம்மா அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் வாசல்ல மிளகாலாம் கொட்டி கிடக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளி அம்மா மிளகாய வீசி காரசாரமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரு? அதே அந்த ராணி நாகரத்ன அம்மா. அவங்களா? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அம்மா, இப்ப என்னவா அவங்களுக்கு? நம்ம நிம்மதியா இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்காதம்மா. புதுசா இப்ப என்ன பிரச்சனை கிளப்போட வந்திருக்கு? அம்மா, நீயாவது சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு. நீ அந்த ஜோதி கூட பழகுனியா? ஜோதி கூடவா? ஆமா, நீ அந்த ஜோதி கூட பழகி அவளை மயக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திரும்பவும் உறவு முறையை புதுப்பிக்க பாக்குறியா? ஒருவேளை நான் லட்சுமி நினைச்சு பழகுனது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சோ? இப்ப அப்பா கிட்ட என்ன சொல்றது? அன்னைக்கு ராணி மாதிரி இருந்த உங்க அம்மாவை மயக்கி கூட்டிட்டு வந்து மாட்டு தொழுத்துல உட்கார வச்சுட்டானா. இன்னைக்கு நீ அந்த ஜோதிய மயக்கி அவளை ஏமாத்தி கூட்டிட்டு வர பாக்குறியா? பா, யாரை ஏமாத்துனா? அந்த புள்ளதான்ப்பா அண்ணனை ஏமாத்திருச்சு. டேய், போன ஐயோ, இப்ப இந்த சுப்பு பையன் எல்லாத்தையும் வளரிடுவானே. இவனை முதல் அனுப்பிச்சு விடணும். டேய், வாயை மூடிட்டு பேசாம போடா. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசி குட்டியை கிளப்பிட்டு இருப்பா. டேய், சுபு, என்ன சொல்ற? அப்பா, அவன் கண்டதை எதையோ உளறிக்கிட்டு கிடப்பான். டேய், நீ கிளம்பு. நான் கார்த்தி, நான் அவன் கூட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அவ என்னடா பண்ணா? கேக்குறேன்ல. பா, அந்த புள்ள ஊருக்குள்ள வரும்போதே அண்ணன்கிட்ட பேசி பழகிருச்சுப்பா. அண்ணனும் அந்த புள்ள தான் ஜோதின அடையாளம் தெரியாம அண்ணனும் பழகிருச்சுப்பா. அண்ணன் கூட பழகுற மாதிரி பழகி அண்ணனை போலீஸ்ல மாட்டி விட்டுச்சுப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனோட பைக்கையும் கொளுத்தி விட்டுருச்சுப்பா. ஏண்டா இவ்ளோ தூரம் அவ பண்ணிருக்கா? அப்ப கூட அவ தான் ஜோதின்னு உனக்கு தெரியலையே? அப்போ அப்பா இவ்ளோ தூரம் பழகிருக்கானே, அவ பேரை தெரியாம கூடவா பழகிருக்கா? அந்த புள்ளதான் பேரை மாத்தி சொல்லிருச்சுப்பா.
அந்த பிள்ளை மட்டும் தன் பேர ஜோதின்னு சொல்லியிருந்தா அண்ணன் அப்பவே அடிச்சு விரட்டி இருக்கும்பா. ஆனா அந்த பிள்ளை தான் லட்சுமின்னு பேரை மாத்தி சொல்லி அண்ணனை ஏமாத்தி பிடிச்சுப்பா. நல்ல வேலை அந்த புள்ள தான் ஜோதின்னு அண்ணனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இல்லனா சும்மா போடா. என்ன நீ உன் மேல ஒரு பலி விழுந்துச்சுன்னா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? பொங்கி எழுந்துட மாட்டேன். நீ பொங்குனதெல்லாம் போதும், தயவு செஞ்சு கிளம்பு. போ போ போடாங்கிறல்ல. இதை ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை? இல்லைப்பா, அந்த பிள்ளை தான் ஜோதின்னு தெரியாம பழகிட்டேன். தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். இனிமே விஷயத்துல தலையிடாத. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஐயோ, அம்மா பாக்குதே. அடுத்த கேள்வி வர்றதுக்குள்ள எங்க போற? மேல ரூமுக்கு. நான் இன்னும் முடிக்கவே இல்ல. அது ஆக நீ ஜோதிய லவ் பண்ணிருக்க. சின்ன திருத்தம், லட்சுமிய. டேய், பேரு வேறனாலும் ஆளு ஒண்ணுதானே. பேரைய கட்டிட்டு குடும்பம் நடத்த போற, ஆளு தானே கட்டிக்க போற. ஆளு ஒண்ணுனாலும் அடையாளம் வேற தானே. எப்ப அந்த பிள்ளை தான் ஜோதின்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே அந்த பிள்ளைய நான் தூக்கி போட்டேன். இதுக்கப்புறம் அவ ஐஸ்வர்யா ராய்னு பேரை வச்சுட்டு வந்தா கூட என் மனசுல என் கண்ணு கூட அவளை திரும்பி பார்க்காது, தெரியுமா? போட, இப்படி சொன்னவெல்லாம் அவதான் என் வாழ்க்கை விழுந்தே கிடந்திருக்கானுங்க. டே கார்த்தி, இது கடவுள் போட்ட முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க 2 பேரோட ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். ஜோடி பொருத்தம் அவ்வளவு அம்சமா இருக்கு. நீ இப்படியே கனவு கண்டுட்டு இரு, அதெல்லாம் என்னைக்குமே நடக்கவே நடக்காது. பாக்கலாம். எனக்கு என்னவோ அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு தோணுது. தோணும் தோணும். ஆண்டாளம்மா, நாளைக்கே உனக்கு 100 துளசி மாலை சாத்துறேன். முத்துராசு, முத்துராசு, அப்படியே என் தம்பி மறுஜென்மம் எடுத்து வந்த மாதிரியே இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் அம்மாச்சி. ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்ன அது, வழக்கமாவே யாராவது விருந்தாளிங்க வந்தா வாசல் வரைக்கும் வந்து உள்ள கூட்டிட்டு போவோம். நீங்க எங்க வீட்டு மருமக புள்ள, உங்களுக்கு ஆரத்தி இடத்துல உள்ள கூப்பிடணும். சீதாலட்சுமி, பரசவா, மாப்பிள்ளை எம்புடு நேரம் காத்துக்கிட்டு இருப்பாரு. ஜோதி ரெடி ஆயிட்டாளா? ஜோதி ரெடி ஆயிட்டே இருக்காத்த. முத்துராசு, இவதான் உன் மாமியா.
சீதாலட்சுமி. ஓ. அவ உன் மச்சனம் பொண்டாட்டி சித்ரா. ஆ, ஆ. நல்ல வேலை சொன்னீங்க. மனசு டப்புன்னு அலபய ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் மச்சினா. வணக்கம் மச்சனா. ம், ம், ம். சித்ரா. சரி அத்தை. உள்ள வாங்க. நாகரத்ன வார்த்தையில நம்பிக்கை இல்லாம தாம்பூல தட்டோட வந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி சரி உள்ள வாங்க. வாமா வாங்க. வாயா வாயா உக்காரியா. வாங்க வாங்க. ஜெயராமா, இதான் நம்ம ரத்தங்கிறது. இதை விட்டுட்டு வெளியில மாப்பிள்ள பார்த்தது நம்ம தப்பியா? அப்பதா தாமதமா முடிவு எடுத்தாலும் இப்ப நம்ம சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம். கௌரவத்தை ரத்தத்துல மட்டும் இல்ல, உசுர்லயும் சுமக்கணும். அப்பதான் பரம்பரைக்கே அழகா இருக்கும். சரியா சொன்னியா. வாயா வந்து உட்காருங்கய்யா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சீதாலட்சுமி, இளவரசியை வர சொல்லு. அத்தை இருங்க. பாட்டி, அவ ஜானுவோட வந்துருவா. அப்பவே அனுப்பிட்டேன். சரி, நீ போய் எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வா. போ. சரிங்க பாட்டி. ஆ மாமா, என்னடா அவன் பட்டுன்னு நேருக்கு நேரா பேசுறேன்னு நினைச்ச கூடாது. டேய், வந்ததுமே உன் பஞ்சாயத்து பேசணுமா? ஆறாம அப்புறம் பேசிக்கலாம்டா. மாசத்துல பாதி நாள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு பாரு, ட்ரௌசர் கிழிஞ்சிரும். மாமா, நான் நீங்க போன்ல விவரம் சொன்னதுமே மறு வார்த்தை கூட பேசாம உங்க பொண்ணை கட்டிக்க சம்மதிச்சது ஏன் தெரியுமா? 4 கேஸ் மட்டும் ஒரு 6 வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட வந்து கேட்டப்ப முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. அப்ப சூழ்நிலை அப்படி இருந்திருக்குமியா. ம். இப்ப நீங்க இவர் மருமகன் இல்ல. 4 கேஸ் என்ன, 400 கேஸையும் வாதாடி ஜெயிச்சு போடுவாரு. அது தெரியாமாச்சு. அத மாமா வாயால ஒரு தடவை கேட்டுட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கல்யாணம் முடியட்டும், செஞ்சு கொடுத்துடலாம். அப்படிதான் மாமா. இந்த ஒத்த வார்த்தை இது போதும் மாமா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். காஃபி சாப்பிடுங்க. இந்தடா. சித்ரா, பாப்பா சாப்பிட்டால? மாமா, நீங்க ஒரு பொட்டு சீர் செய்ய வேணாம், கிலோ கணக்குல நகையை போட்டு உங்க மகளை நான் கட்டிக்கிறேன். ஏன் சம்பந்தியம்மா, நீங்க என்ன ஊமையா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க. பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டியவங்க கிட்ட மட்டும் நான் கரெக்டா பேசிடுவேன். ஆத்தி, எங்க அத்தை அமைதியானவங்கன்னு பார்த்தா வார்த்தையெல்லாம் சும்மா அணுகுண்டு மாதிரிலாம் இருக்கு. மச்சனா, அம்மா பிறந்தது பாஞ்சாலங்குறிச்சி, கத்தி சுத்தின பரம்பரையில் வந்தது. வார்த்தை எடுத்து வீசாதான். அது சரி, அது சரி. அம்மாச்சி, பொண்ணை சும்மா கண்ணியாவது காட்டுவீங்களா இல்ல காப்பியோட கிளம்ப வேண்டியதானா? எதுக்குடா அவசரப்படுற? இருடா. இல்லப்பா, வந்த வேலையை பார்ப்போம்னு தான். சீதா, அத்தை வாங்க அத்தை. அத்தை வாங்க அத்தை. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கேன்ல. யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது.
முத்துராசு, ஆ? இளவரசி வராக, நல்லா பாத்துக்கங்க. மீ முத்துராசு